Hi everyone, welcome to Middle Class Gully Cricketers. இன்னைக்கு மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸ். ஸோ பயங்கரமா ரன் ஃபீஸ்டா இருக்கும்னு பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா, நீங்க சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல, கம்பேக்கே கொடுக்க முடியல ஹைதராபாதால. அகெயின் ஒரு பயங்கரமான டெஃபிட். இதுக்கப்புறம் அவங்களால பிளே ஆஃப் சான்ஸ்லாம் மறந்துட வேண்டியதான். வர 6 மேட்சஸையும் வந்து காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணிட்டு ஏதாச்சும் அடுத்த 2 சீசனுக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கான ஒர்க் அவுட் தான் பண்ணணும். சரி அஸ்வின், உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? எழுதி வச்சிருக்கேன், தெரியுதா பாருங்க. இவரு ஞாபகம் இருக்கா? இவரு வந்து இவங்களோட இன்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு இருந்துச்சு? 270 அடிச்சுட்டு 300 அடிச்சிருவேன், 350 அடிச்சிருவேன், 400 அடிச்சிருவேன். ஐயோ நீ ஃபர்ஸ்ட் 120 அடியா ஃபர்ஸ்ட், அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நீ பேசுங்க ஜாயின் பண்ணிடுவாரு. அது பார்த்தா ஃபர்ஸ்ட் நீ 150 அடியா, ஃபர்ஸ்ட் 150 160 அடிக்காம விட்டுட்டு 300 அடிப்பேன். கமெண்ட்ஸ் எல்லாம் வேற ஃபுல்லா அடிச்சிட்டாரு. இல்ல போன வருஷம் ஃபைனல்ஸ் கொண்டு போயிட்டாரு, வேற கப்பு நம்மள வேற வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்க நம்ம ஊர்லயே, போட்டு போந்துருவோம் எல்லாத்தையும் அப்படின்னா. எங்கத்த 12 for 3 12 for 4. நான் இன்னைக்கு ஒரு மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்க ரெக்கார்ட் பிரேக் ஆகும்னு நினைச்சேன். இல்ல 48 அவுட் ஆயிடுவாங்க, இனிமே அதை சுமக்க வேணாம், நம்ம மட்டும் 49 கிடையாது இவன் இல்ல, அது ஜஸ்ட் மிஸ். கிளாஸனோ அந்த இம்பாக்ட் பிளேயர் போட்டு அடி வெளுத்து விட்டாரு, இல்லைன்னா வந்து 140 வந்திருக்காது. ஆனா இதுதான் எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம், நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க, தயவு செய்து ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் கிரிக்கெட்டுன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கொடுங்க. அது போக வந்து ஒரே ஒரு பதில் இஷான் கிஷனுக்கு தான் சொல்லணும். இஷான் கிஷனை வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அந்த எஜமா அது மாதிரி ஞாபகம் இருக்குங்க அவங்களுக்கு. இவரு ராகுல் சர்மா போடுவாரு, சங்கக்கார எஜ்ஜாவாரு, கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் சங்கக்கார வந்து அம்பையர்லாம் அவுட் கொடுக்க மாட்டாரு, சங்கக்காராவா போயிடுவாரு அவுட் இல்ல அப்படின்னு. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வந்து இதெல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் சொல்றதெல்லாம் ஓகே, அம்பையர் அவுட்டு கொடுத்தாதான் போகணுங்கிறதும் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் தான். அது யாருமே வந்து அதை நம்ம கொடுக்கறதே யாருமே சொல்றது இல்லை. அம்பையர் அவுட்டு கொடுத்தாதான் கிரவுண்டை விட்டே போகணுங்கிறதும் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் தான். அதுக்கு தான் அம்பையர் தாங்க நின்றுட்டு இருக்காரு. அவரு பாருங்க ஒய்டு கொடுக்குற மாதிரி போயிட்டு அவுட்டுன்றாரு, ஒய்டு பார்த்துட்டு அவுட் அப்படின்றாரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இஷான் கிஷன் எல்லாம் நல்லா தெரிஞ்சு. இஷான் கிஷன் பாருங்க முதல் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஹெல்மெட்டை கழட்டினாப்புல ஊனாப்புல, சரி ரைட்டு இந்த வாட்டி ஆரஞ்சு கேப்புக்கு வந்துட்டு போட்டு பொழக்க போறான் எல்லாத்தையும் வந்து இந்த வாட்டி பாடுறா மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு இருக்கடா அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா அடிக்காததுக்கு போய் அவுட் கொடுத்துட்டு போறாங்க. இப்பெல்லாம் இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க? அதுதான் சம்மரி. அதெல்லாம் பவுலிங்ல பரவாயில்ல, 2வது ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க, சரி ஒரு கம்பேக் இருக்கு போல, 2வது ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் தம்பி, இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க, நீ நாளைக்கு உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும், நீங்க அங்க சீக்கிரம் முடிச்சிடறோம், நீ நாளை அது கூட பரவாயில்லைங்க. அந்த போகும்போது வந்து அந்த இது சொல்லுவாங்களே, அந்த அருள் படத்துல என்ன சித்தப்பனை வளர்த்து வச்சிருக்காங்க, பெரியப்பனை பெத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி போற போக 2 ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க கீழே இருக்கோம், அவங்க மேல போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நீ தோத்து போன 2 ஏற்றி விட்டு போயிட்டாங்க. இப்ப நாளைக்கு நான் ஜெயிக்கலன்னா என்ன கூட ஓட்டுவாங்க. நாங்க ஜெயிச்சே ஆகணும், ஏற்கனவே சின்னசாமி, அதாவது நாங்க ஜெயிச்சே ஆகணும் கட்டத்துக்கு எங்களை புஷ் பண்றாங்க. இப்ப அடுத்தது என்ன, அதுதான் சம்மரி. இந்த சிம்பிளா சொல்லணும்னா இதை வச்சுட்டு சொல்றேன், ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலன்னா நீங்க விளாடுற கிரிக்கெட் இந்த மாதிரி தான் ஃபேன்ஸி ஆடிட்டே இருப்போம், நாங்க இப்படிதான் வந்து வரவங்க ஆடிட்டே இருப்பாங்க கிட்டா. நீ கண்டிப்பா இந்த வருஷத்துல இந்த சீசன்ல ஆர்சிபியோட 49 ரெக்கார்ட் பீட் பண்ணப்படும், அது மட்டும் தான் உண்மை. இத்தனைக்கும் அது ஃபிளாட் ட்ராக்ல இந்த 2 மேட்ச் செம்மையா அடிச்சிருக்காங்க, 200 ரன் மேல அடிச்சிருக்காங்க, எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க செம்ம ஃபிளாட் ட்ராக், கண்டிப்பா 180 190 இருக்குன்னு. அதுலயே இப்படி இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி 150 160 பிச்சு போட நினைச்சு பாருங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்னு. அப்படி இப்படி கொஞ்சம் திரும்பிச்சுன்னா போதும், 49 பீட் பண்ணிடுவோம் ப்ரோ. இந்த வாட்டி வந்து இப்படி ஆடினாங்கன்னா 49 பீட் பண்ணிடுவாங்க. அதனால ஆர்சிபி வேணா எனக்கு சந்தோஷம் தான். அதனால மும்பை பாருங்க பிக்கப் பண்ணிட்டாங்க 4 மேட்ச் அந்த ட்ராட்டு. அவங்க தான் சார் மேலே ஏறி வரான் சார், அது மாதிரி இருக்கு. இப்போ சார் மேலே ஏறி வரான் சார், கொஞ்சம் பிரச்சனை தான் இவங்க. அந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஓப்பனிங் விட்டாலும் ரோஹித் சர்மா 2 மேட்ச் சொல்லவே வேணாம், சென்னை சும்மா போனவனை கிளப்பி விட்டாங்க. சென்னை வேற, ரோஹித் சர்மா அங்க போட்டு பொழந்துட்டு இங்கேயும் ஒரு போட்டு பொழந்துட்டாரு. இப்போ வந்து என்ன சொல்றது, அதான் சார் அவன் வந்துட்டான் சார், அவன் வந்துட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை தான் எங்களுக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆண்டை சார் பேக்கு, ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை தான். ரேவந்த், உங்களோட இனிஷியல் தாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன மிஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எச் அதை சொல்லுங்க. எனக்கு வந்து சன்ரைசர்ஸ் வந்து ஒரே ஃபார்மேட், ஒரு கடைசி ஒரு 4 வருஷமாவே பாத்தீங்கன்னா 3-4 வருஷமா ஒரே ஒரு பேட்டிங் ஒரே பேட்டிங் டெம்ப்ளேட் தான் போறாங்க. கேன் வில்லியம்சன் டேவிட் வார்னர் அவுட் ஆயிட்டா அதே ஸ்லாப் ஆயிடுச்சு.
மணிஷ் பாண்டே அப்படின்னு தான் ஒரு பேட்டிங் லைனை வச்சுதான் அதுக்கு முன்னாடியும் போனாங்க. இப்பயும் வந்து இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 சீசனாவே அவங்களோட பேட்டிங் லைன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டாப் 2 அடிச்சா உண்டு அப்படின்னா வந்து ஒரு ப்ரெஷருக்கு போயிடுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. ரெண்டாவது அவங்க பவுலிங்கும் அதே மாதிரி தான் இருந்தது. 280 போன தடவை 287 கொடுத்தாங்க, ஆனா 265 கொடுத்தாங்க மறுபடியும் ஆர்சிபிக்கு. ஸோ அதுங்க அந்த அவங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கு. பவுலிங் இந்த வாட்டி சுத்த வீக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து சொல்ல போனா மும்பைக்கு ஒரு ஐடியலான ஒரு கம்பேக் இதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு சூப்பர் கம்பேக், இது ரொம்ப ஐடியலா இருக்கு. இந்த மாதிரி கம்பேக் தான் வந்து அவங்க ரொம்ப மொமெண்டம் கேரி பண்ணிட்டு ரன் ரேட் எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் போற போக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடியை போட்டு போயிட்டாங்க. இந்தாப்பா நாங்க தோக்க கூடாதா, நீங்க என் கூட வந்து வெளியே வாங்க, நாங்க மட்டும் தோத்தா எப்படி, நீங்களும் சேர்ந்து வெளியே வாங்கிற மாதிரி ரன் ரேட் ஏற்றி விட்டு போயிட்டாங்க போற போக்குல. அதான். சோ ஐ திங்க் மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு இந்த மாதிரி ஸ்கோரை வச்சுட்டுலாம் டிஃபெண்டே பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் பத்தாவது இஷான் கிஷன் வேற அது என்ன தாட் ப்ராசஸ்ல வெளியே போனாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ வரைக்கும் எனக்கு. அம்பையர் ஃபர்ஸ்ட் எம்ஐக்கு டான்ட்டான், என் விசுவாசம் எம்ஐக்கு டான்ட்டான். ஒரே வார்த்தையா சொல்லணும்னா என் விசுவாசம் அம்பையர் வந்து ஒய்டு கொடுத்தாரு, அவுட்னோட இதுலயே பாத்துட்டு இருந்தாரு. ஓகே அவனே போயிட்டாரு, எதுக்கு நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தரா டிசைட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்டு பால், அது கிளீன் ஒய்டு, அது இது அங்க அப்படி இருந்தாலுமே கூட அவர் அடிச்சிருந்தாலுமே கூட மும்பை அடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி மேட்சஸ் இந்த மாதிரி கம்பேக்லாம் இருந்துச்சுன்னா மும்பை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸோ இதான் இனிஷியல் தாட்ஸ். கிஷோர், இதை பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும்னா, யார்ட்டையுமே இன்டென்ட் இல்லைங்க, அந்த மைண்டே இல்லை விளையாடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இன்டென்டே கிடையாது. இப்போ அபிஷேக் சர்மாலாம் பாருங்களேன், எல்லாரும் அவர் ஆல்ரெடி 12 for 2 இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஓவர் ஆயிடுச்சு, 12 for 2. எதுக்குங்க அந்த ஷாட் அடிக்க போறாரு? எனக்கு புரியுதுங்க இன்டென்ட், நீங்க இப்படிதான் ஆட போறீங்க, இந்த டெம்ப்ளேட்ல ஆட போறீங்களா புரியல சொல்ல. பட் அதெல்லாம் தாண்டி டீமோட சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க 12 for 2 இருக்கீங்க, அங்க நீங்க போய் 12 for 3 கடைசி 30 for 4, 5 கிட்ட வந்துருச்சு அவங்களுக்கு, 36 கிட்ட. நீங்க கடைசியில போய் 140 ஒரு 200 பிட்ச்ல போய் 140 கிட்ட நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன டெம்ப்ளேட்ல ஆட நினைக்கிறீங்க? நீங்க அடிச்சா 250 பட்டா கச்சிக்கா சொல்ற மாதிரிதான், பட்டா பாக்கியம் பல்லனா லேகியம் தான், அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இந்த டெம்ப்ளேட்லாம் T20 ஒர்க் அவுட் அவங்கதான் நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதுக்கு நம்ம ஊருக்காரங்க மாதிரி ஒரு 150 160 170 கூட சேஃபா ஆட்டு போயிடுறாங்க. அதுக்காக பால் போட முடியும். இவங்க எல்லாரும் 140க்கு 150க்கு இதுக்கெல்லாம் பாலும் போட முடியாது. நீங்க கிளாஸ்னால பண்ண கிளாஸனும் இன்னொரு பிளேயரும் 80 கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க, அவங்க மட்டும் வைக்கலாம். அந்த இம்பாக்ட் பிளேயரோட இம்பாக்டுமே வந்து 3-4 மேட்சா எதுவுமே இல்லை. இந்த மேட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. அடிச்ச 45 இருக்கட்டும், கிளாஸ் அடிச்ச அண்ணா இருக்கட்டும், எதுவுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த டீம் இப்படி நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு போன வருஷம் ஃபைனல்ஸ் போன டீம் இது. அந்த டீமை கழிச்சு போட்டு டெம்ப்ளேட் தான் ஆடுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் கிஷோர். நான் சொல்றேன் 49 ரெக்கார்டா இப்படியே ஆடினாங்கன்னா கண்டிப்பா பீட் பண்ணிடுவாங்க இந்த வருஷம். இன்னும் 6 மேட்ச் இருக்கு, கண்டிப்பா நானும் அதான் ஹோப் பண்றேன். இவங்க மாத்தல, எதுவுமே மாத்தலைன்னா கண்டிப்பா 49 பீட் பண்ணப்படும் இந்த சீசன்ல. ஓகே, ஆமா, ஆல்மோஸ்ட் நீங்களே எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. நானும் அதையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். போன வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் போன டீம், ஆனா இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்றது, இந்த வார்த்தை கொஞ்சம் இது ஹார்ஷா இருக்கும். பட் போர் கிரிக்கெட் இந்த மாதிரி ஒரு போர் கிரிக்கெட் ஆனா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு 3-4 சீசன் முன்னாடிலாம் வந்து அவங்க டீமே பவுலிங்கை நம்பி தான் இருந்தது. அவர் சொன்ன மாதிரி வந்து ஓப்பனர்ஸ் போனாலும் ஒரு 140 ஸ்டார்ட் பிடிப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு 2-3 சீசனா தான் பேட்டிங் போயிட்டு இருக்காங்க. அதோட வேற அந்த பேட்டிங்ல முதல் 2 பேர் ஒண்ணுமே கணக்கே இல்லை. அவங்க அடிச்சா அடிப்பாங்க, அடிக்க போவாங்க. ஆனா ஆட வேண்டிய மெயின் ஆளுங்க யாருன்னா இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன். ஆனா இந்த சீசன் ஃபுல்லா இஷான் கிஷனும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க. அவங்களதான் நம்ம குறை சொல்லணும். அந்த ஓப்பனர்ஸை குறை சொல்லி ரோஜனுமே இல்லை. அவங்க நம்பவே முடியாது மேட்ச் வின்னர்ஸா இல்லவே இல்லை. அவங்க நான் இன்டர்நேஷனலே டிராவிஸ் ஹெட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் அகெயின்ஸ்டா என்கிட்ட அகெயின்ஸ்ட் வருவாங்க, இல்லை அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஸோ அதனால இந்த SRHக்கு அவங்க மேட்ச் வின்னர்ஸ் இல்லை 2 பேரும். மேட்ச் வின்னர்ஸ் யாருன்னா 3 பேர் தான், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் இஷான் கிஷன். ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கோரே வராது. ஸோ அந்த மிஸ் அவுட் தான் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் கிளாசன் ஆடினாரு. அப்பயும் அவங்க புல் பேக் முதல்ல மும்பை இந்தியன்ஸ்ல செம்ம கிரெடிட் கொடுக்கணும். வேற மாதிரி புல் பேக். ஒரு அபிஷேக் சர்மா அவுட்லாம் வந்து அந்த பால்லாம் அப்படியே ஆடுவீங்க. அவரும் சரி, டிராவிஸ் ஹெட் ஆஃப்ல போட்டு அவுட்டா, அப்ப யார் வந்து ஒரு சும்மா நெட்ஸ்ல போடுற போலரை கூட கூட்டினு ஆஃப்ல போட்டு அவுட் ஆகி வர போல இருக்கு. இதுவும் ஆஷாதான் இருக்கும். பட் அப்படிதான் பண்ணி இருக்காரு. எல்லா மேட்சும் ஆஃப் சைடு ஆஃப்ல போட்டா ஒண்ணுக்கு ஸ்வீப்பர் கவர்ல அவுட்டு, இல்ல மிட் ஆஃப்ல அவுட்டு முடிஞ்சிச்சு, இல்ல ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட போல்டு. இவ்வளவுதான். இல்ல லெக் ஸ்டெம்ப்ல கேட்ச் கொடுத்து போறாரு, லெக் சைடு ஃபார்வர்ட்ல கேட்ச் கொடுத்து போறாரு, இவ்வளவுதான் பண்றாரு.
6 இன்னிங்ஸ்ல, இல்லைன்னா ஒரு ஸ்லோ நாக் காட்டு போறாரு. ஸோ அது பட்டவே பட்டாது. அபிஷேக் சர்மாவும் அப்படிதான் இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவ்வளோ ரேட் பண்ணாங்க, எக்கச்சக்க பேர் ரேட் பண்ணாங்க. ஈவன் இந்தியாக்கே கால் அப் பண்ணிட்டாங்க, இந்தியா ஸ்குவாட்லயே வந்துட்டாரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறது ரொம்ப டிராப் ஆகுற மாதிரி இருக்கு. மேபி அங்க டீம் அட்மாஸ்பியர் என்ன இஷ்யூவா, இல்ல அவருக்கு சரியா போட மாட்டேங்குதா, அது ஒண்ணு இருக்கு. அனிகேத் வர்மா நல்லா ஆடி தாண்டாரு, பட் மைண்ட் கேம் விளையாட்டாரு ஓப்பனா சொன்ன ஹார்திக் பாண்டியா. பட் ஸ்டில் அவர் எதுவும் சொல்ல முடியாது, யங்ஸ்டர், ரொம்ப யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் சீசன் இப்பதான் ஒரு 6 மேட்ச் ஆடி இருக்காரு. ஆனா கிளாசன் எக்ஸ்ட்ரா நாக் ஆடினாரு. ஸ்டில் அவங்க ஏன் பெஸ்ட், மும்பை ஏன் பெஸ்ட் புல் பேக் பண்ணுவாங்கன்னா, அந்த 19th ஓவர் விக்கெட் எடுக்கலாம், கண்டிப்பா மேட்ச் க்ளோஸ் எல்லாம் போயிருக்காது கன்ஃபார்ம். ஸ்டில் லாஸ்ட் ஓவர் போல்ட் ஓவர் அந்த போன மேட்ச் தீபக் சார் 20 ரன் அடிச்ச மாதிரி அடிக்க சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா பும்ரா தான் பண்ணா லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ லாஸ்ட் ஓவர் 6 ரன் 7 ரன் தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு புல் பேக். சாண்டனர் ஓவர்ல அடிக்க முடியல, போல்ட் ஓவர்ல அடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அலற விட்டாங்க. பும்ராவை மட்டும் தான் டேக் ஆன் பண்ற மாதிரி போச்சு. என்னடா இது பும்ரா பார்த்தா நான் விக்கெட் எடுத்து கொடுத்துறேன், விடு பும்ரா ஐவன் தானே கிளாஸ் இருந்தா நானே எடுத்துறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு செம்ம பயங்கரமான எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் போலிங்ல. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதான் ஆல்ரெடி பேசின மாதிரி தான். அவங்க திடீர்னு அவங்க 6 out of 6 வின் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றப்போ நானும் சொன்னேன், பும்ரா இன்க்ளூஷன் வந்துச்சுன்னா அவங்க டாப் 4க்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், மேபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெளியே போதா, இல்ல லக்னோ வெளியே போதா, இல்ல பஞ்சாப் வெளியே போதா, அந்த 3 ஏதாவது வெளியே போகுது. டாப் மட்டும் அப்படியே இருக்க சான்சஸ் இருக்கு 2 டீமும். இந்த 3 கூட மும்பை வரப்போகுது, 3ல ஏதோ ஒன்னா உள்ள வரப்போகுது, அந்த நிலைமை ஆக போகுது. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்மிங் டு மும்பை இன்னிங்ஸ் பத்தி பேசலாம், அவங்களோட பேட்டிங் அண்ட் போலிங்னா. எஸ்ஆர்எச் வந்து அதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க பண்ண பெரிய கிரைம்னு சொல்லலாம். எப்படி நீங்க வந்து முகமது ஷமிய இம்பாக்ட் பிளேயரா வச்சிங்கன்றதான் பயங்கரமான கிரைம். அவர் என்னதான் ஓகே, அவர் இந்த சீசன் ஓரளவுக்கு கார்னர் ஆஃப்ல தான் இருக்காருனா, அவரு இன்னைக்கு யார் பவர் பிளே பவுலர் அவங்க டீம்ல யாரு இருக்கா? ஒரு ஸ்பெஷல் உனக்கர் தான் வந்து பவர் பிளே விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சோ அது பெரிய கிரைம். அப்படி ஈஷான் மலிங்காவை நீங்க அப்படி நம்புறதுக்கு பதிலா அவரை இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்தாங்களோ பரவாயில்ல. அவர் எங்க போட்டலாம் அடிக்கிறாங்க, அவர் ஒரு 2-3 யாக்கர் வச்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் தாண்டி வேற எதுவுமே செட் ஆகல. அவர் கொஞ்சம் சொல்ல முடியாது, அவரும் நியூ பவுலர் தான். அதனால நீங்க அப்படியே ஒரு பிளேயரை டிராப் பண்ணி, ஐ மீன் இம்பாக்ட் பிளேயரா வச்சீங்கன்னா, அப்போ பேட்ஸ்மேன்ஸை ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்கள வச்சே போகணும். அதை விட்டு விக்கெட் விழுந்துருச்சு, வேற வழி இல்லை. ஸ்கோர் இல்லைன்னு நீங்க சொன்னமா உங்களோட ஆர்சிபி ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அபினவ் மனோரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கேப்டன் அவரை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளோ ரெக்கார்ட் வச்சுட்டு இருக்காரு, டாப்ல இருக்காரு. ஏன் அந்த பால் டெஸ்ட் கிரிக்கெட் தான் அவரு போடுறாரு, அந்த மாதிரி நீங்க ஏன் போட மாட்டீங்க? அந்த மாதிரி நீங்க ஏன் ஸ்விங் பண்ண மாட்டீங்க? ஏன் பவுன்சர்ஸ் தான் போட மாட்டீங்க? இவரு பேடுக்கு மேல போட்டாலே அடிப்பாருன்னு தெரியும் ரோஹித் சர்மா. ஒரு பால் பேடுக்கு போட்டு அந்த பால் பேடுக்கு மேல போட்டு நான் ஒரு புல்லு 6. சரி அமைதியாவாச்சு, மறுபடியும் அமைதியா இருக்கியா, மறுபடியும் லெக் சைட்ல பேடுக்கு மேல ஒரு ஸ்கொயர் லெக்ல 4. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு இந்தியாவே சைலண்ட் பண்ற ஏதோ பண்ணீங்க அப்ப நீங்க எப்படி போடணும்? சோ அவங்க போலிங்ல யாருமே வந்து ஒரு டேக் டவுன் பண்ணாங்க, எஃபெக்டிவா போட்டாங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் கொடுக்கலாம், உனர்கட் கொடுக்கலாம், ஜீஷான் அன்சாரி கொடுக்கலாம். காண்டி கேப்டன் அந்த ரோலை பண்ண மாட்டாரு. சோ நீங்க ரேவந்த் அண்ட் அஸ்வின் மும்பை பத்தி பேசலாம். அஸ்வின் சொல்லுங்க. மும்பை ப்ரோ இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு ஷேக்கி தான் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில வர சென்னைக்கு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் போன ஆர்சிபிட்ட தான் எனக்கு என்னமோ ஆர்சிபில இருந்து தான் மோகம் ஆரம்பிச்சோ இல்லையோ தெரியல. பாண்டியா வந்து அடிக்க ஆரம்பிச்சான், பட்டாருன்னு. அதுக்கப்புறம் 2 லாஸ் பாத்துருந்தேன், ஜிடியோட சிஎஸ்கேவோட. ஒரே செகண்ட் ரேவன் மியூட் போடுங்க. ரேவன் சிஎஸ்கேவோட ஜிடியோட ஒரு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அவங்களுக்கு எப்ப பீக் ஆச்சுன்னா ஆர்சிபியோட தான். ஆர்சிபியோட ஹர்திக் பாண்டியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட மொமெண்டமே அப்படியே மாறிடுச்சுங்க. நீங்க டெல்லி எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டீம் டு பீட் டெல்லி என்ன திஸ் இயர் ஐபிஎல். எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்கும் போது போட்டு 3 பால்ல 3 ரன் எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கலேருந்து அவங்க ஆரம்பிச்ச மொமெண்டம், சிஎஸ்கே மேட்சா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச் மேட்சா இருக்கட்டும். எஸ்ஆர்ஹெச் 2 போல பொழந்துட்டாங்க, 2 வாட்டி பொழப்பொழன்னு பொழந்துட்டாங்க 2 மேட்ச்லயும். அங்கேயும் ஆட்டி வான்கையிலும் ஒரு ஓண்டவான காசுக்கு தென்னை மரத்து தினத்துல ஒரு குத்து, இவன்டவான காசுக்கு ஏற்சனத்துல ஒரு குத்து மாதிரி. அங்க போய் என் ஊர்ல வந்தியா உனக்கு ஒரு குத்து, இல்ல நான் உன் ஊருக்கு வந்து ஒரு குத்து குத்துறேன்னு சொல்லி 2 குத்தி அமுச்சு விட்டாங்க. ஊமை குத்தி அமுச்சு விட்டாங்க. என்னடா நான் எதுல ஏதாவது திருப்பி கொடுப்பான்னு பார்த்தா 2லயுமே திருப்பி கொடுக்க முடியல. 2லயுமே ஒரே ஸ்கோர் கிட்ட, 160 கிட்ட வாங்குறான், 150 கிட்ட. இல்லை கிரெடிட்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். நான் அகைன் சொன்ன மாதிரி தான், நீங்க எந்த டீமா வேணாலும் ஐபிஎல் வெளியே வச்சுக்கோங்க, மும்பை இந்தியன்ஸ் மட்டும் வச்சுக்க முடியாது. போன வருஷம் ஏன் நடந்தது வந்து அவங்களோட காம்பினேஷன் செட் ஆகல. அவங்க டீம் உள்கட்சி பூசல் மாதிரி உள்ளுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால சரியாகல. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2013 இருந்து எம்ஐ இஸ் பின் டூ குட். இன்னைக்கு ரோஹித் அதான் சொல்லல, நான் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, நான் வந்து போய் அவுட் ஆகிறேன்பா, நான் அடிக்கலாம் பரவாயில்ல. ரோஹித் சர்மா அப்படிதான் வந்துட்டு இருந்தாரு போன மேட்ச் வரைக்கும்.
நான் போய் அடிக்கிறேன், வர ரன்னு வரட்டும், அவுட் ஆனா சந்தோஷம் தான் அப்படின்னு அவரை போய் ஃபார்ம் கொண்டு வந்து இப்ப எல்லாமே பாத்தீங்களா, முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப இப்படி 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 எல்லா பக்கமும் பொறுமையார கொண்டு போறாரு. அவர்லாம் அப்படி கொண்டு போனா டேஞ்சருங்க. அவர் வந்தாருன்னா அவரோட டெம்ப்ளேட்டே வந்து அவன் தான் அடிப்பேன், அடிச்சா ஓகே, இல்லைன்னா அவரும் கவலைப்பட மாட்டாரு, மும்பை மேனேஜ்மெண்ட்டும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ்லாம் வந்து ஒரு சைலண்ட் நாக் ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது யாருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ரோஹித் சர்மா ஓவர் ஷேடோ பண்ற 2 மேட்சா. சூரியகுமார் யாதவ் பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் இருந்தா மேட்ச் 15-16 முடியுது. அவர் கடைசி வரைக்கும் இருந்தா 15-16 மேட்சை முடிச்சிடுறாரு. அவர் டூ கூட விளாடுறாருங்க. நீங்க வந்து ரோஹித் சர்மா வந்து பேச டேக்கிள் பண்றாரு, இவர் ஸ்பின் அடிச்சிடறாரு. ஆஃப் சைடு வெளியே போற ஸ்டெம்பை கொடுத்து கால் தூக்கி போட்டு லெக் சைட்ல 4 அடிக்கிறாரு, ஸ்கொயர் லெக்குக்கும் டீம் இண்டியாவுக்கும் நடுவில். ஸோ சைன்ஸ் ஆர் வெரி 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 குட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். கண்டிப்பா வந்து நான் ரைட் பண்றதுன்னா வந்து நான் வேண்டிக்கவும் செய்யறேன், இதுவும் சொல்றேன், எங்களுக்கு வந்து எலிமினேட்டர்லயோ குவாலிஃபை டூலையோ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துடக்கூடாது. தே ஆர் டூ ஸ்ட்ராங் டீம். ஒன்ஸ் தேர் கோன் இன்டு நாக் அவுட்ஸ், கண்டிப்பா ரொம்ப 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 டேஞ்சரான டீம் மும்பை இந்தியன்ஸ். அதை வந்து காட்டிட்டே இருக்காங்க. போன மேட்சா இருக்கட்டும், இந்த மேட்சா இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரோஹித் சர்மா, தென் சூரியகுமார் யாதவ், 2 பேர் ஃபைனல் திலக் வர்மா ஆடுறாரு, திலக் வர்மா ஃபைனல்னா ஹர்திக் பாண்டியா ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் வந்து நான் மட்டும் இருக்கேன் டீம்ல, இரான் 2 6 அடிக்கலாம் வந்து அவன் வந்து அவனும் ஒன்றும் ஃபயர் ஆகாம இருக்கான். இன்னும் சொன்னா வில் ஜாக்ஸ்லாம் ஒன்றும் ஃபயர் ஆகாம இருக்காருங்க. வில் ஜாக்ஸும் ஃபயர் ஆச்சுன்னா அது போன வாட்டி ஜிடி மேட்ச்ல பாத்தீங்களா, ஆர்சிபி ஆச்சுன்னு, அவர் இன்னும் ஃபயர் ஆகாம இருக்காரு. அவரும் ஃபயர் ஆச்சுன்னா அந்த டீம் செம்ம காம்பினேஷன். பவுலிங் சொல்ல வேணாம், பேக்ட் அப் பை 2 லெஜெண்ட்ஸ், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. எப்போ இருந்தா இதுல 3ஆவதா லெஜெண்ட், ஸ்பின் லெஜெண்ட் சாத் நிறைய எடுத்திருக்காங்க. செம்ம காம்பினேஷன் டீம். அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட்டா கொஞ்சம் 2-3 மேட்ச் எடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்போ ரொம்ப டேஞ்சரஸ். இங்கேருந்து அவன் எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கே கிடையாது, அதுதான் உண்மை. இங்கேருந்து வந்து அவங்க எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கே இல்லை. ரொம்ப 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 டேஞ்சரான டீம் மும்பை இந்தியன்ஸ். அதை டைம் அண்ட் டைம் ப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு சொல்லவே வேணாம், போட்டு அந்த அடி அடிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல விக்கெட் போச்சு. இப்பயும் செகண்ட் ஓவர்ல அவங்க விக்கெட் விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து விக்கெட் உள்ள பாருங்க. அதுக்கப்புறத்துல இருந்து போன மேட்ச்ல பவர் பிளே வரைக்கும் நம்ம ஊருக்காரங்க விளையாடவே இல்லை, நம்ம ஊருக்காரங்க தோக்கதான் விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் பண்ணலன்னு விட்டுடுங்க. ஆனா இந்த வாட்டி வந்து செகண்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. உனாக்கட் வந்து செகண்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அந்த ரன் ரேட்டும் மொமெண்டமும் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் விட்டாலும் அவன் ரோலை நான் பிளே பண்ணிட்டு போயிடுவேன், கப்பு எங்களுக்கு தாண்டான்னு சொல்லாம சொல்றாங்க. ஸோ எல்லா டீமும் உஷாராயிக்கிங்க, குறிப்பா என் டீம் ஆர்சிபி உஷாராயிக்கிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல ஐ திங்க் நீ மியூட்ல இருக்கீங்க. சாரி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சாட் பண்ண ஆட் பண்ணுங்க. இல்ல இதுங்க அஸ்வினே நல்லா சம்மரைஸ் பண்ணிட்டாரு. லைக் பேட்டிங் வந்து ரோஹித் சர்மா மேல ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது. 2018 அப்புறம் அவர் என்னங்க பண்ணாரு, 2018 அப்புறம் பேட்ல அவர் வந்து அவரோட பேட்டிங் ரொம்ப போரா இருந்துச்சுன்னு எல்லாமே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட போன வருஷம் வந்து சிஎஸ்கேவோட செஞ்சுரி எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது லூசிங் காஸ்ட்ல போயிடுச்சு, ஒரு 20 ரன்ஸ் லூசிங் காஸ்ட்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஃபார்ம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவர் ஒரு சைடு நான் நிக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுது. லாஸ்ட் மேட்ச் 68 அந்த மாதிரி அடிச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 ஆஃப் 19 பால். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கம்ப்ளீட் பேலன்ஸ் டீமா தெரியுறாங்க. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பவுலிங் கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமாரை டேக் ஆன் பண்ணாங்க, சத்யநாராயண் ஒரு பவுலர் அவர் டேக் ஆன் பண்ணாங்க. இப்போ வந்து கரெக்ட் டைத்துல எல்லா காம்பினேஷனுமே செட் ஆகுது. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை அஸ்வின் வந்து பீடாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு தடவை விராட் கோலி என்கிட்ட சொன்னாரு, கேப்டன் செலக்ட் யாருன்னு கேட்டா, இல்ல தோனியா இல்ல ரோஹித் சர்மா, நின்னுட்டா அவனை எடுக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து இன்னைக்கு கால்ல போட்டாரு ஒரு பால், பிளிக்கோ நானா இருப்பாருங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எந்திரிச்சுனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அர்ஜுன்லாம் வந்து நினைக்கிறேன், அந்த பால் டாக்டர் அர்ஜுன் கபூர் அவ்வளவு எந்திரிச்சுனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2020 வைப் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா போல்ட், பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா வந்து டாப்ல அடிக்கிறது. ஸோ ஐ திங்க் இதே இதுல போயிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுக்குமே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ரன் ரேட் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாட்டம் 3 டீம்ஸ் ஆர்சிபி, சாரி அந்த மிடில் இருக்கிற ஆர்சிபி, பஞ்சாப், லக்னோ 3 டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் ரொம்ப கம்ப்ளீட் டீமா கரெக்டான டைத்துல நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட என்ன கவர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபை டாப் 1ல முடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு தான் நான் சொல்லுவேன். இப்ப இன்னும் எங்க டீம் இன்னும் பாட்டம் எல்லாம் போலப்பா. ஆர்சிபி நாளைக்கு விளையாட போறோம். நாங்க அதுக்குள்ள பாட்டமுக்கு தள்ளிட்டீங்களா? இல்ல ஐ திங்க் மிடில்ல இருக்க டீம் சொல்றேன். அதுக்கு அந்த ஒரு 4 to 6 ரவுண்ட்ல சொல்றேன், 4, 5, 6ல சொல்றேன் நான். உண்மைதான். கண்டிப்பா.
ஓகே, ஆல்மோஸ்ட் மும்பையோட பிளஸ், அதுக்கப்புறம் அவங்க இப்போ என்ன கம்பேக் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பக்காவா சம்ரைஸ் பண்ணிட்டாங்க. அஸ்வினும் ரேவண்ட்டும் ஒன்னே ஒன்றா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் 8 மேட்சஸ் ஆட்டாங்க. இன்னும் வந்து அவங்க ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் மூவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 அடிச்சிடறாங்க, ஏன்னா போலிங் தான் இருக்கு. இந்த 2 மேட்ச்சும் லோ ஸ்கோர். போன மேட்ச வாங்கியதுல 170 கம்மி ஸ்கோர், இங்கேயே ஹைதராபாத்ல வந்து ஒரு 140 கம்மி ஸ்கோர். சப்போஸ் இது மாடர்ன் டே கிரிக்கெட் ஆயிடுச்சு, சப்போஸ் ஏதாவது ஒரு டீம் 200 அடிச்சு என்னதான் ரோஹித் சர்மா ஆடி கொடுத்தாலும் லாஸ்ட் இந்த 12 பால் 30, 12 பால் 20, 35 அந்த மாதிரி வரப்போ பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த குவாலிஃபை ஆடுறதுக்கு முன்னாடி பெட்டரான டீம் கண்டிப்பா கப்பே அடிப்பாங்க. அந்த ஒரு இது மட்டும் இன்னும் முடிக்காம இருக்காங்க, அந்த ஒரு ரோல் மட்டும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ரொம்ப க்ளோஸ். ஆர்சிபி அடிச்சது 220. அதுதான் முடிச்சுட்டாங்கன்னா ஓகே, நான் இல்லனே சொல்லல, நான் இன்னும் அதை மட்டும் பார்க்கல. அதையும் பார்த்துதானே நானும் சொல்லிடுவேன் டீம் டு பீட் தாங்க கண்டிப்பா ஃபைன். இப்ப நீங்க அந்த 2021 அந்த மாதிரிலாம் சொல்றீங்களா, அதுக்கான ஒரு மிஸ் அவங்க கிட்ட இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதையும் பண்ணிட்டாங்கன்னா டீம் டு பீட் தான். ஓகே, இந்த மேட்சோட க்ளோசிங் தாட்ஸ் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் ரிவ்யூல வந்து நம்ம அவங்க என்னென்ன பண்ணாங்க, சரி இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு SRH நான் பேசிட்டேன், காம்பினேஷன் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். மும்பை எதுவுமே பண்ண வேணாம், நம்ம அதையும் பேசிட்டு அப்கமிங் மேட்சஸ்க்கும். சரி, நாளைக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுவும் எங்கன்னா அவங்களோட சின்னசாமி அவங்களோட ஒரு ஹோம் கிரவுண்டுன்னே சொல்ல முடியாது, ஆனா ஹோம் கிரவுண்டா மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பிச்சு ஆட போறாங்க. சோ நம்ம அஸ்வின் கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்வின் சின்னசாமி இல்ல, ஆல ஊரா சாமி தான். நாளைக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இப்ப 3 வாட்டி தோத்துட்டாங்க அப்படிங்கறதுலாம் நானும் ஒத்துக்கிறேன். பட் 3லயுமே வந்து என்ன பெரிய வெட்டுனா டாஸ் 3லயுமே வந்து ராஜத் பட்டால ஜெயிக்க முடியல. இப்பயும் சொல்றேன், நீங்க வந்து சின்னசாமியில வந்து 300 அடிச்சாலும் சேஸ் பண்ண முடியும். அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் அப்படி இருக்கு. இந்த கிரவுண்டோட எல்லாமே எல்லா 10 பொருத்தமும் இவனை பாருங்க சார், இந்த மாநாடு படத்தை சொல்லுவான்ல சார், இவன் கரெக்டா இருப்பான்ல, பார்க்க 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கான். அது மாதிரி சின்னசாமி சரியத்துல ஐ சேசிங்காக கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா மாறும். ரஜத் பட்டிதார் wins the toss and chose to bowl. கண்டிப்பா வந்து ஆர்சிபி நாளைக்கு சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு இருந்தாலும் அடிக்கலாம். பிகாஸ் அவங்க டைமண்ட்ஸ் இருக்கு, ரொமாரியோ ஷெப்பர்ட் வேற இறக்கிருக்காங்க. இப்பயும் சொல்றேன், ஒரு ஃபுல் கேலிபர் ஒன்னும் யாருமே பார்க்கல. ஆர்சிபில வந்து வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் வந்தாலே என்ன ஆகுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்லாட் வந்து லிவிங்ஸ்டனோட ஸ்லாட் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ரீப்ளேஸ் பண்றாரு. கண்டிப்பா அந்த டாட் பிட் வைக்கும்போது நான் கண்டிப்பா என் டீமே பேக் பண்றேன். பிகாஸ் தே ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் இன் த அவே கேம்ஸ். ஹோம் கேம்ஸ்ல வந்து ஒரு சின்ன இக்கப்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து டாஸ் டீச்சர் என்னோட கேப்டன் ரஜத் பட்டிதார் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும் கன்ஃபார்மா. அதுல வந்து நோ டவுட். ஏன் சொல்றேன்னா, உங்களோட எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பாக்ஸ் டிக் பண்ணலன்னா அது ஹோம் மேட்சஸ் மட்டும்தான். ஹோம் மேட்சஸ்ல டாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா ஆர்சிபி இருப்பாங்க. அது இல்லாம இன்னொரு மைனஸ் என்னன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீசன்ட் கான்ட்ரவர்ஷியல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் நாளைக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ வந்து ரியான் பராக் மட்டும்தான் இருப்பாரு. ஸோ அது பெரிய பூஸ்ட் ஃபார் ஆர்சிபி. நான் ஏன் சொல்றேன்னா, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் வித் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ஆர். அது என்னமோ வந்து சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு வந்து நாளைக்கு கண்டிப்பா தெரியறதுக்கான முழு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா சென்னையோட என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ டஃப் லக் ஃபார் சென்னை, இல்லைன்னா சென்னையை ஜெயிச்சிருப்பாங்க அந்த மேட்ச். ஆனா கண்டிப்பா அதோட வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா நாளைக்கு ஒரு பிரதிபலிப்பா இருக்கும். ஆனா நாளைக்கு மட்டும்தான் நான் ஒரே ஒரு ஆர்சிபி பிளேயர் சொல்றேன், தம்பிங்க நாளைக்கு மட்டும் எப்படியாவது சரித்திரத்தை மாத்திருங்க, நம்மளுக்கு நாளைக்கு வந்து எல்லாமே மாறிடும். நாளைக்கு டாஸ் மட்டும் ஜெயிச்சு பவுலிங் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், சின்னசாமியோட டைமென்ஷன்ஸ்ல கண்டிப்பா my boys will rock it for sure because we have that players and we have that caliber to do it. So I am backing up my team RCB for tomorrow's match. யார் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருப்பாங்க? மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் நான் போடுறது வந்து நான் இப்பயும் சொல்றேன், சில ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 14 ஓவர் மேட்ச் விளையாடும் போதே வந்து அவங்க they don't opt for தேவதத் படிக்கல் வந்து போன இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல கேம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. அவர் வந்த 3ஆவது பால் 4ஆவது பால்ல இருந்து அடிக்க பாக்குறாரு. தட்ஸ் மீன் மேஜர் மிஸ்ஸிங் ஆன் ப்ரீவியஸ் மேட்சஸ். நான் ஏன் கோலியை பேக் பண்ணலன்னா, கோலியை வந்து கண்டிப்பா வந்து கோலியை வந்து பேக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்பயுமே கோலி அடிப்பாரு, அடிக்கலனாலும் எனக்கு என்னன்னா வந்து கோலியோட ஆப்சன்ஸ்ல டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது மட்டும்தான் பெரிய கன்சர்னா இருந்துச்சு இது வரைக்கும் ஆர்சிபிக்கு. அந்த கோலிக்கு ஆப்சன்ஸை வந்து தேவதத் படிக்கல் ஃபில் பண்றாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட், இந்த நான் வந்து சொல்ற 2 பிளேயர்ஸ் நான் எம்இபியா ஆப் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்னு வந்து தேவதத் படிக்கல், இன்னொன்னு சேசினா ரொமாரியோ ஷெப்பர்ட். நான் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஏன் சொல்றேன்னா, ஐ ஆல்வேஸ் லவ் பிக் ஹிட்டர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ்ல பிக் ஹிட்டர்ஸ் நடுவில் என்ன பண்ணுவாங்க தெரியும், பூரானா இருக்கட்டும், பொலாடா இருக்கட்டும். ஸோ அந்த அரிசியில் ஷெப்பர்டும் வராரு.
அவரோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கான ஸ்டேஜ் வந்து இது வரைக்கும் பழைய டீம்லையும் கிடைச்சது இல்லை, பழைய ஐபிஎல் அந்த அளவுக்கு கிடைச்சது இல்லை. ஸோ இப்போ ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இந்த வாட்டி நாளைக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் அடிச்சு ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ ஐ ஹாப் ஃபார் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் தேவதத் படிக்கல். டீம் காம்பினேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்ல அதே பிளேயிங்ல வந்து? இல்ல அதெல்லாம் அதே காம்பினேஷன் தான் ப்ரோ. நாங்க தோத்தாலுமே வந்து நாங்க வந்து காம்பினேஷன் மாத்த மாட்டோம். நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், நாங்க எப்படி காம்பினேஷன் மாத்தோம்? ஒரே ஒரு காம்பினேஷன் தான் போனாலும் பிரச்சனையா இருந்துச்சு. அதை மாத்தவான்னு எதிர்பார்த்து கேப்டன் லிவிங்ஸ்டனை தூக்கிட்டு எனக்கு கொண்டு வந்தா. லிவிங்ஸ்டனுக்கு ரொம்ப பேக் பண்ணியாச்சு. அவருக்கு பேட்ல பட்டா கூட பரவாயில்ல, அவர் வந்து நிக்க கூட மாட்டேங்கிறாரு. ஒரு மேட்ச் அடிச்சாரு, அந்த மேட்ச் 3-4 கேட்ச் விட்டாங்க, இல்லைன்னா அந்த மேட்ச் அடிச்சிருக்க மாட்டார் ஜிடியோட. ஸோ வந்து அந்த சேஞ்சஸ் நினைச்சா கரெக்டா பண்ணிட்டாங்க. பட் இன்னும் 4-5 பேர் இதுல இருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்றது, இப்ப நார்மலா குருணால் பாண்டியாக்கெல்லாம் பதிலாக ஸ்வப்னில் சிங் எல்லாம் இருக்காங்க. பட் இன்னும் குருணால் பாண்டியா பேட்டிங்ல எக்ஸ்போஸ் ஆகல. இன்னும் அவருக்கான பேட்டிங் இன்னும் வரவே இல்லை. மேபி அவர் விக்கெட் அவர் பவுலிங் ஓவர் ஷேடோ பண்றதுனால வந்து அது ஒரு பெரிய கன்சர்னா தெரியல. பட் அதை விட ஸ்வப்னில் சிங் நல்லா பண்ணுவாரு. அவர் பேட்டிங் ஆடி இருக்காரு. மேபி அந்த நான் நாளைக்கு அன்சேஞ்ச் தான் கண்டிப்பா. பட் நான் கேப்டன் இருந்தா கண்டிப்பா ஸ்வப்னில் சிங்க்கு ஒரு சான்ஸ் யாரையா உட்கார வச்சு. ஓகே ரேவந்த், உங்களோட MVP பிளேயர் யார் வின் பண்ணுவாங்க? ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க ரெண்டு டீம். ஐ திங்க் அஸ்வின் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டாரு. இதே ஸ்டேடியம்ல தான் வந்து 287 அடிச்சாங்க. 265 அவ்வளோ க்ளோஸா போச்சு ஒரு மேட்ச். ஸோ எகென்ஸ்ட் RCB அண்ட் SRH மேட்ச் லாஸ்ட் சீசனு. ஸோ அப்படி இருக்கும்போது டாஸ் யார் வின் பண்றாங்களோ 95% அவங்களோட பக்கம் தான் ஃபேவரட்ஸ் போகும். ஸோ இதுல வந்து நீங்க டிவியில காமிப்பாங்க 55-60ன்னு சொல்லிட்டு, அவ்வளோலாம் இருக்கவே இருக்கு. அதோட கம்மியா தான் இருக்கும் சின்ன சுவாமி இல்லைங்கும் போது சேசிங் டீம்ஸ் வந்து நல்ல ஹை ஃபேவரட்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன பாயிண்ட்னா, RRல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்திருக்கு. என்னன்னா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, சாம்சனை வந்து ரிட்டன்ஷன்ல டிஸ்கஷன்லயே வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல சூப்பர் ஓவர் யார் போடுறான்னு சொல்லும் போது யார் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சன் வந்து டிஸ்கஷன்லயே இல்ல. பக்கத்துல ஒரு பேர் கேட்பாரு, என்ன நீ வரலையா அப்படின்னு கேட்கும்போது போ அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ ஐ திங்க் மேனேஜ் லைக் ரொம்ப ஸ்குவாடு பிளேயிங் 11 இருக்கட்டும், எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இல்ல. துருவ் ஜுரேல் ஒரு மேட்ச் முன்னாடி அனுப்புறாங்க, நிதிஷ் ராணா வந்து கரெக்டான ஸ்பாட் கொடுக்கல. ரெண்டாவது என்னன்னா ரியான் பராக கேப்டனா போட்டாங்க, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எரர். ஏன்னா அவர் இந்த வாட்டி ரொம்ப ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்காரு. ரொம்ப கான்ஃபிடன்ஸ்ல வந்து ரொம்ப லெதாஜிக்கா ஷாட்ஸ் விளையாடுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. தின் லைன் பிட்வீன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். அதை வந்து அப்பப்ப வந்து ரியான் பராக் போயிடுறாரு. குறிப்பா சொல்லணும்னா அவர் கேப்டன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவர் கேப்டன் அதை இம்பாக்ட் பண்ண பாக்குறாரு, இதெல்லாம் ஓகே. நிதிஷ் ராணாலாம் பாருங்க, ஒரு குவாலிட்டி பிளேயருங்க. நிதிஷ் ராணாலாம் KKRக்கே கேப்டன்சி பண்ணிருக்காரு. ரிங்கு சிங்லாம் அடிக்கிறது யார் கேப்டன்? அவரு தான் பண்ணாரு. இவங்க வந்து ராஜஸ்தான் வந்து குறிப்பா வந்து பராக் ஃபேவரிசம் பண்ணி பேக் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா RR ரைட்டின் பண்ற பிளேயர் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பராக் தான். கடைசி ஒரு 5 இயர்ஸ் ரைட்டின் லிஸ்ட்ல பராக் இருந்துகிட்டே இருப்பார். ஸோ அவங்க கேப்டனா போட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் தேர் இஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன் வித் மேனேஜ்மெண்ட். அது வந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அதான் நிதிஷ் ராணாக்கு தான் கேப்டன்சி கொடுத்துக்கணும். KKR மாதிரி ஒரு பிரான்ச்சைஸை லீட் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் ஸ்ட்ரெயிட் கேப்டன்சி கொடுத்துக்கணும். ரியான் பராக்கும் கேப்டன்சி இல்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ரெண்டாவது இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் இந்த இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு என்ன கிளியரா தெரியுதுன்னா, அடுத்த வருஷம் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அடுத்த வாட்டி RR விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வித் தட் நோட் லைக் கம்மிங் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் ஹை அட்வான்டேஜ். ஐ திங்க் RR ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி ரொம்ப 2 மேட்ச் ரொம்ப க்ளோஸா வந்து தோத்துட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து இல்ல சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. எனக்கு நாளைக்கு 11:30 மீட் பண்ணுவோம்ல, சோ நான் இப்பவே நோட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆள் என்னென்ன சொல்றீங்க. இல்ல RR ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வைபவ் சூரியவம்சி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 14 வயசு பையன் வந்து IPL ஸ்டார்ட் பண்ண 6ஓட ஒரு 14 வயசு பையன் வந்து சூப்பரான நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குன்னா MVP பிளேயர் அவர் தான். நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு அவரை ஓப்பனிங் அனுப்ப போறாங்க. ஸோ அப்ப அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் 2 வேர்ல்ட் கிளாஸ் பவுலருக்கு எகேன்ஸ்டா ஒரு 14 வயசு பையன் எப்படி விளையாட போறாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். எப்படி டேக் ஆன் பண்ண போறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தான் பாத்தீங்கன்னா சரியா கனெக்ட் ஆகாத பாலே செம ஹைட்டு போச்சு. இந்த நெஞ்ச ஹைட்டு வச்ச பாலே பாத்தீங்கன்னா சரியா கனெக்ட் ஆகல. அதுவே நல்ல ஹைட்ல வந்து அவர் அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் போதும் போது அவருக்கு நல்ல ஒரு 7 to 8 ஓவர்ஸ் நல்லா கிளிக் ஆச்சுன்னா அவர் ஒரு பிக் ஸ்கோர் போவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஐ திங்க் அந்த வைபவ் சூரியவம்சி யார் வின் பண்ணுவா, யார் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்? ஓகே, அதான் ராஜஸ்தான் வைபவ் சூரியவம்சி தான் நான் சொல்றேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து நிதிஷ் ராணா, ரியான் பராக், ஹெட்மைர், ட்ரூ ஜுரல் இவங்க 4 பேரும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. ஒரு பெரிய நாக்கே ஆடல, மேட்ச் வின்னிங் தான். பெரிய நாக் ஆனது ஜெய்ஸ்வால் தான். அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடி வாங்கிட்டு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்குது ஆர்ச்சர் மட்டும்தான். இது யாருமே பவுலிங்லயும் ஃபார்ம்ல இல்ல. சந்தீப் சர்மா 2 மேட்ச் 50-50, அவரும் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காரு. இந்த மாதிரி இருக்கப்போ திடீர்னு அங்க ஒரு ரிஃப்ட், அலிகேஷனு, இஷ்யூ, அது இதுவும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்ப அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் மேலேயும் விழும். ஆர்ச்சருக்கும் அதே தான் திங்கிங் இருக்கும், ஜெய்ஸ்வாலுக்கும் அதே திங்கிங் தான் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை எடுத்துட்டு வந்து நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா அவங்க எக்ஸ்டர்னல் டீம் தான் சான்ஸே இல்ல. பிளஸ் இந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வேற லெவலு. பட் அந்த மைண்ட் கேமை விளையாட போறது பெங்களூரா இருக்கணும். அப்படி விளையாடுனா டீம் டு பீட்லாம், ஐ மீன் அப்படி விளையாடுனா கண்டிப்பா பெங்களூர் தான் வின்னு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டாஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். பட் வேற வழி இல்ல, நாளைக்கு ஒரு க்ரூஷியல் மேட்ச். நாளைக்கு மிஸ் பண்ணா அப்படியே பின்னாடி போயினே இருப்பாங்க. நாளைக்கு டாஸ் வின் பண்றோமோ இல்லையோ, பேட்டிங் கிடைக்குதோ இல்லையோ, கோலியும் சரி படிதாரும் சரி, சேஸோ பேட்டிங் ஃபர்ஸ்டோ எதுவா இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டை கொடுத்து வின் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த டாஸ் மிஸ் பண்ணிட்டோம், சேஸ் தான் பண்ண வேண்டிய மேட்ச் மிஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் இல்ல. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துமா 240 அடி, அப்படி இல்லையா அவங்க ஃபர்ஸ்ட் ஆடுறாங்களா 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு, அவ்வளவுதான். இந்த டாட்டோட வந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், நான் படிக்கல தான் அங்க வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு 2-3 சீசனா ப்ராப்பரா அவர் யூஸ் பண்ணாம ஒரு கேமே நாஸ்தி பண்ணி அவரு ஃபர்ஸ்ட் ஆன் ஐபிஎல்ல லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் ஆர்சிபி. அப்படியேப்பட்ட ஒரு MVP பிளேயர் ஆண்டவரை திடீர்னு டீம் விட்டு லக்னோ போயிட்டு மறுபடியும் ஆர்சிபி வந்து அப்படியே மாறி ஷஃபிள் ஆகி ராஜஸ்தான்ல வேற போயிருந்தாரு. எல்லாம் ஒன் டவுன் யூஸ் பண்ணாங்க. மறுபடியும் இதே டீம்ல கூட்டம் மறுபடியும் ஒன் டவுன் என்னடா இது பண்றாங்கன்னா, திடீர்னு அங்க இருக்க கோச்சிங் தான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். ஆண்டி ஃபிளவர், அதுக்கப்புறம் இவரு தினேஷ் கார்த்திக், அவங்க என்ன அவருக்கு அந்த பிரேக் என்ன அவன் என்ன சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கேள்றா அப்படின்னு அந்த மாதிரி அவங்க டக் அவுட்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரானியர் ஆக்கலான்னு இருக்காரு, அடி 3 பால் ஒரு பவுண்டரி, அட்லீஸ்ட் 4 பால் ஒரு பவுண்டரி. அந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு அக்ரிசிவலா ஆடவே தெரியாது. போன மேட்ச் அந்த ஸ்ட்ரைட்ல சூப்பரா தான் ஆடினாரு. அது பவுண்டரி கொஞ்சம் தூரமா போயிடுச்சு, இல்ல அதுவும் தலைக்கு மேல 6 தான் அடிச்சிருப்பாரு, மேட்சே முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அவரோட நாக் வேற லெவல்ல இருக்கும். சால்ட்டும் கோலியும் அவங்க நின்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி டிம் டேவிட ஓஹோன் அப்படின்னு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. ஷெப்பர்ட் பார்த்துருக்கோங்க, அவர் சிபிஎல் எல்லாம் அந்த மேபி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்ப எல்லாரும் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஃபேன் கோட் எல்லாம் கிடைச்சிருச்சு. அவர் சிபிஎல்ல எக்ஸ்ட்ரானரி பிளேயர். ஏன் போன வாட்டியும் மும்பைல ஏதோ ஒரு மேட்ச் 4 6 கொடுத்தாரு, அடிச்சாரு, 2மே பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு குறையே சொல்ல முடியாது. அவர் ஒரு மேட்ச் வின்னர் தான் இருப்பாரு. சப்போஸ் லாஸ்ட்ல 2 மேட்ச் வின்னர்லாம் இருந்தாங்கன்னா லாஸ்ட்ல தான் அந்த பினிஷர்ஸ். அப்படிப்பட்ட டீம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டில் ரேவன்ட் வந்து ஆர்ஆருக்கு போயிருக்காரு, நீங்க வந்து ஆர்சிபிக்கு போயிருக்கீங்க. நானும் வந்து பெங்களூர் தான் சொல்வேன். அவங்க நாளைக்கு வின் பண்ணலன்னா விளையாடி போயிடுவாங்க. அப்புறம் 4th கூட கிடைக்காம போயிடும். நான் 4th தான் வச்சிருக்கேன், அந்த 4th போயிடும். அதனால நாளைக்கு மஸ்ட் வின் கேம் மாதிரி ஆல்மோஸ்ட். இல்லையா இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்கே அப்படின்லாம் இல்ல நாளைக்கு வின் பண்றாதான் கொஞ்சம் டஃப் இல்லாம இருக்கும். ஏன்னா நேற்று தோற்றுனாங்கன்னா டெல்லியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப டெல்லி கொஞ்சம் சேஃபர் சைடா இருக்காங்க. அந்த மாதிரிதான் நாளைக்கு கண்டிப்பா பெங்களூர் ஜெயிச்சாகணும். ராஜஸ்தான் ரொம்ப பிரச்சனைல இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி அந்த பிளேயிங் லெவன்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அதாவது வேற எந்த கான்ஸும் என்கிட்ட இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்ல முடிச்சுக்கலாமா? இல்ல ஆக்சுவலி 6 மேட்ச் இன்னும் 4 மேட்ச் இருக்குங்க ஆர்சிபிக்கு. நாளைக்கு வந்து பிளேயிங் 4th பிளேஸ் வரக்கூடாது. அவங்க கான்ஃபிடன்ட் ஹோம்ல இருக்கிறதுக்காக நாளைக்கு ஜெயிச்சாகணும். 4 மேட்ச் இன்னும் இருக்கு. எனக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்குங்க. இன்னும் 2 மேட்ச் தான் அவே. ஒரு மேட்ச் லக்னோவோட, ஒரு மேட்ச் வந்து மேபி அரௌண்ட் சம் அதர் டீமோட, எஸ்ஆர்எச்சோட நினைக்கிறேன். எஸ்ஆர்எச்சோட ஹோம் தான். டெல்லியோடையும் லக்னோ டெல்லியோட மட்டும் தான் வச்சு தப்பிக்க முடியும். மத்த 4 மேட்ச் சின்ன சாமி தான். நாளைக்கு ஜெயிக்கிறதுனா சின்ன சாமியா இல்ல பெரிய சாமியாங்கிறது தெரியும். அதனால வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் ஆர்சிபி ஜெயிச்சாகணும். நோ ஆப்ஷனு. நான் வந்து அப்பா சேசிங் பண்ணிருங்கப்பா. ஏன்னா நான் வந்து அந்த சேலத்துல பார்த்து சரியான இது வந்து சேசிங் மட்டும் தான். ஸோ வந்து ஆர்சிபி சொன்ன மாதிரி இருக்கட்டும். 6 அவர் நம்ம நாளைக்கு நம்ம 11:30 கவனிச்சுக்கலாம் என்ன எதுங்கிறத. ஓகே, வித் தட் நோட் வேற எதுவும் இல்ல. ஆல்மோஸ்ட் அவர் கவர் பண்ணிட்டாரு. உண்மையாவே அந்த 14 இயர்ஸ் சூப்பரா சரி ஆடினாரு. நாளைக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சூப்பர் போலர்ஸ் எப்படி டேக் டவுன் பண்றாரா. இல்ல பண்ணாலும் சந்தோஷம், பண்ணாலும் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னொரு பேர் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டில் அவங்க ரொம்ப ஒரு டவுன் ஃபால்ல இருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணி வருவாங்கன்றதுதான் பயங்கரமான எனக்கும் இருக்கு. பட்
டாஸ் தான் பிளேஸ் வைட்டல் ரோல்ன்றனால அதை வச்சுதான் மேட்சே இருக்கு. பட் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வித் தட் நோட் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. MCGC பிலிவர் பேக்கை வாங்கிக்கோங்க, அப்பதான் நீங்க அவங்கவுங்க ஃபேவரட் டீம்ஸ்க்கு வீடியோஸ்க்கு ப்ரிவியூல இல்ல ரிவ்யூல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பாய் ரேமன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ்வின். தேங்க்யூ. பை பை.